ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாம் இயேசுவே ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். ஆராதனை வேளையில் பங்கு பெறுகிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஜெபம். அன்புள்ள இயேசு சுவாமி, உம்மை கோடாகோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை மீட்பதற்காக மனு உருவம் எடுத்து உம்முடைய ஜீவனையும் உம்முடைய இரத்தம் முழுவதையும் எங்களுக்காக சிந்தி எங்களை மீட்டு கொண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் எங்களை காத்து வழிநடத்தினவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையில் நீர் எங்களோடு இடைப்பட்டு இந்த ஆராதனை வேளையை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பாடப்போகிற பாடல், வாசிக்கிற தேவ வசனம், ஏறெடுக்கிற துதி ஸ்தோத்திரங்கள், தியானம், இவற்றோடு உடைய கிருபை இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையில் மக்கள் யார் யார் இதில் பங்கு பெறுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உடைய பூரண கிருபை இருந்து வழிநடத்த வேண்டும் என்று உடைய திருப்பாதம் அணிந்து கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். நல்ல இயேசு சுவாமி. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுது ஒரு பாடலில் இருந்து 2 அல்லது 3 கவிகளை பாட கேட்போம். ஆவிக்குரிய ஒரு பாடல் நம்மை தேவ சாயலாக மாற்றி தேவனோடு இணைந்திருப்பதற்கு சிந்தனைகளை திருப்பக்கூடிய ஒரு பாடம். தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் களைந்தேதம், விண்ணவர் சாயல் அடைவேன், விண்ணவர் சாயல் அடைவேன். தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. பூமியின் கோடாரம் என்றும் பலவீனமே அழிந்திடுமே. பூமியின் கோடாரம் என்றும் பலவீனமே அழிந்திடுமே. கைவேலை அல்லாத பொன் வீடு கண்டடைந்து வாழ்ந்திடுவேன், கண்டடைந்து வாழ்ந்திடுவேன். தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. சோறும் உள்ளான மனிதன் சோதனையில் பலனடைய
சோறும் உள்ளான மனிதன் சோதனையில் பலனடைய ஆற்றி தேற்றிடும் தேற்றரவாளன் ஆண்டவர் என் நோடிருப்பார், ஆண்டவர் என் நோடிருப்பார். தேவசாயல்லாக மாறி தேவனோ இருப்பே, நானும் தேவனோடிருப்பே. அல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் வசனம் 45 கடைசி வசனம் முடிய. அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அவர்களில் சிலர் பரிசேயரிடத்தில் போய் இயேசு செய்தவைகளை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடிவரச் செய்து, நாம் என்ன செய்கிறது? இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே, நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள். அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார்கள். அப்பொழுது அவர்களில் ஒருவனும் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனுமாகிய காய்பா என்பவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாய் இருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான். இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியன் ஆனபடியினாலே இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்கப் போகிறார் என்றும், அந்த ஜனங்களுக்காக மாத்திரம் அல்ல, சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்கப் போகிறார் என்றும் தீர்க்க தரிசனமாய் சொன்னான். அந்த நாள் முதல் அவரை கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை பண்ணினார்கள். ஆகையால் இயேசு அதன் பின்பு வெளியரங்கமாய் யூதர்களுக்குள்ளே சஞ்சரியாமல் அவ்விடம் விட்டு வனாந்திரத்துக்கு சமீபமான இடமாகிய எப்பிராயிம் எனப்பட்ட ஊருக்கு போய் அங்கே தம்முடைய சீஷருடனே கூட தங்கியிருந்தார். யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாயிருந்தது. அதற்கு முன்னே அநேகர் தங்களை சுத்திகரித்துக் கொள்ளும் பொருட்டு நாட்டிலிருந்து எருசலேமுக்கு போனார்கள். அங்கே அவர்கள் இயேசுவை தேடிக்கொண்டு தேவாலயத்தில் நிற்கையில் ஒருவரை ஒருவர் நோக்கி, உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, அவர் பண்டிகைக்கு வரமாட்டாரோ என்று பேசிக் கொண்டார்கள். பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவரை பிடிக்கும்படி யோசித்து, அவர் இருக்கிற இடத்தை எவனாவது அறிந்திருந்தால் அதை அறிவிக்க வேண்டும் என்று கட்டளை இட்டிருந்தார்கள். ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக.